மூணாறில் மீண்டும் புலியின் தாக்குதல். மூணார் அருகே தென்மலை எஸ்டேட்டில் லோயர் டிவிஷனில் மேய்ச்சலுக்காக சென்ற 2 பசுக்களை புலி கடித்து கொன்றது. புலியின் தாக்குதலில் ஒரு பசுவிற்கு பலத்த காயம் ஏற்பட்டது. தென்மலை எஸ்டேட் லோவர் டிவிஷனில் மேய்ச்சலுக்கு சென்ற 3 பசுக்களை புலி தாக்கியுள்ளது. எஸ்டேட் தொழிலாளிகளான பவுனம்மா, அருள்மணி போன்றவர்களின் 2 பசுக்கள் இறந்துள்ளன. எஸ்டேட் தொழிலாளியான கலை என்போரின் பசுவிற்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. தேயிலை தோட்டத்தில் ஃபீல்டு நம்பர் 7 தான் பசுக்கள் மேய்ச்சலுக்காக கட்டப்பட்டுள்ளன. தொழிலாளிகள் தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறை அதிகாரிகள் புலி தாக்கியதாக கண்டுபிடித்தனர். பகல் நேரத்தில் தேயிலை தோட்டத்தில் புலியை கண்டதாக தொழிலாளிகளும் தெரிவித்தனர். முன்பும் பலமுறை மூணாறில் புலியின் தாக்குதல் ஏற்பட்டுள்ளது. கடந்த 3 மாதத்திற்குள் தோட்ட தொழிலாளிகளின் 21 பசுக்களை காஃபி ஸ்டோர், சட்டமூனார், பாம்பன்மலை பகுதிகளில் புலியின் தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து தலையார் எஸ்டேட்டின் கீழில் உள்ள பாம்பன்மலையில் வனத்துறை ஒரு கூடு வைத்தது. கடந்த மாதம் ஒரு புலியும் பிடித்து தேக்கடியில் பெரியார் புலிகள் காப்பகத்தில் திறந்துவிட்டனர். கால்நடைகளுக்கு நேராக புலியின் தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. அதே நேரம் புலியின் நடமாட்டம் உறுதி செய்தால் மட்டுமே நஷ்டஈடு கொடுக்க முடியும். அதனால் தோட்ட தொழிலாளிகளுக்கு பலமுறை நஷ்டஈடு கிடைக்காத நிலையும் ஏற்பட்டு வருகிறது. நியூஸ் பியூரோ, மூணார்.